மக்காவில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, ஒன்று ஆயிஷா வந்து மனம் முடிக்கிறாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வந்து அது ஒரு ஆறுதல் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கதீஜா ரலியல்லாஹுடைய மரணம், அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபுடைய சம்பவம், இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப துவண்டு போயிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் மேராஜுடைய சம்பவம் நடக்குது. இப்போ போய் வானத்திலேயே போய் அல்லாஹ்வுடைய ஆட்சி எல்லாம் பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் பன்மடங்கா வளருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை பார்த்து அவங்க பயப்படல. இது வரைக்கும் வந்து அங்க பாருங்க, அல்லாஹ்வும் பாருங்க சிரமத்துக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. முதல்ல இது காமிக்கலாம், கூட்டு போய் வானத்துக்கு வாங்க அப்படின்னா இங்கே ஒரு தைரியமா சுத்திட்டு இருப்பாரு. இங்க வந்து அபூஜஹலுடைய அடி உத அந்த சிரமங்கள் இதையெல்லாம் பார்த்து நமக்கு நாமெல்லாம் எங்க போய் இதெல்லாம் செய்ய போறோங்கிற அந்த ஒரு நிலைமையில தான் அங்க இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கட்டம் முடிஞ்சு இந்த செகண்ட் ஆஃப் லைஃப் உடைய ரெண்டாவது பாதி ஸ்டார்ட் ஆகும்போது தான் மேராஜுக்கு எல்லாம் கூட்டு போறான். மேராஜுக்கு போய் ஆளாளுக்கு நபிமார்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல, இப்ராஹிம் நபியை பாக்குறாங்க, மூசா நபியை பாக்குறாங்க, ஈசா நபியை பாக்குறாங்க. எல்லாம் பயங்கரமான மோரல் சப்போர்ட், அதாவது மன வலிமை வந்து அப்படியே பயங்கரமா ஆயிரும். எல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டோம். அது ரசூல்லா சொர்க்கத்தை போய் பாக்குறாங்க. இது பெரிய சம்பவம். அது 10 பக்கமா ஹதீஸ் இருக்கும் புகாரியில். அதெல்லாம் வந்து டீட்டெயிலா எடுத்து பாத்துங்க. 349 ஹதீஸ் புகாரியில், முஸ்லீம்ல 1069 இந்த மேராஜ் சம்பவம். இன்னும் நிறைய இருக்கு அந்த ஹதீஸ், அதெல்லாம் எடுத்து பாத்துங்க. அதே மாதிரி ஆயிஷா இந்த நேரத்துல மரம் முடிக்கிறாங்கிற அந்த செய்தி புகாரில 6501 5160 இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம்.